இன்றைய விஞ்ஞான உலகில் மிகவும் வியப்பூட்டக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இருப்பது வேற்றுலக உயிரினங்களின் தேடலாகும். இந்த தேடல் தீவிரமடையும் காலப்பகுதியில் நாம் வாழ்வது உண்மையில் அதிர்ஷ்டவசமான விஷயமாகும். 25 வருடங்களுக்கு முன்னர் இந்த பிரபஞ்சத்திலேயே நமது சூரிய தொகுதியில் இருக்கும் கோள்களை பற்றி மட்டுமே நாம் அறிந்து வைத்திருந்தோம். இன்று பொதுவாக எல்லா விண்மீன்களையும் கோள்கள் சுற்றி வருவதை நாம் அறிவோம். அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை பூமி போன்ற கோள்களை கண்டறிவது. கடைசியாக அந்த தேடலுக்கான விடை கிடைத்துவிட்டது. 7 பாறைகளால் உருவான கோள்களை உள்ளடக்கிய சூரிய தொகுதி ஒன்றை கண்டறிந்துள்ளோம். இந்த தொகுதி பூமியிலிருந்து 40 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறது. இந்த புதிய சூரிய தொகுதியில் 2 முக்கிய விஷயங்கள் உண்டு. ஒன்று, இதில் பூமி அளவு உள்ள அதிக அளவான கோள்கள் உள்ளன. 2, இவை உயிரினங்களை கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குறித்த சூரிய தொகுதியின் விண்மீனின் முன்னர் கோள்கள் குறுக்கே போகும்போது ஏற்பட்ட வெளிச்ச மாறுபாட்டை கொண்டு இந்த கோள்களை விண்ணியலாளர்கள் கண்டறிந்தனர். மிக தொலைவில் இருக்கும் இந்த கோள்களை நேரடியாக நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் மறைமுகமாக அவற்றை பற்றி பல்வேறு தகவல்கள் திரட்ட முடியும். இந்த கோள்கள் அனைத்தும் பாறைகளால் உருவானவை என்று நாம் கண்டறிந்துள்ளோம். மேலும் இவை நமது பூமியின் அளவே இருக்கின்றன என்றும் இவற்றில் 3 கோள்கள் சமுத்திரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும் கண்டறிந்துள்ளன. இந்த கோள்கள் தனது விண்மீனுக்கு மிக அருகில் சுற்றி வருகின்றன. அதாவது சூரியனை பூமி சுற்றி வரும் தூரத்தை விட மிக குறைவான தூரத்தில். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோளான புதனை விட, அதாவது மெர்க்குரியை விட இந்த கோள்கள் தனது தாய் விண்மீனை மிக அருகில் சுற்றி வருகின்றன. ஆனாலும் இந்த கோள்களின் வெப்பநிலை நமது சூரிய தொகுதியில் இருக்கும் பாறை கோள்களின் வெப்பநிலையை ஒத்து காணப்படுகின்றன. இன்னும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால், அந்த புதிய விண்மீனின் அருகில் இருக்கும் முதல் 3 கோள்களும் நமது வெள்ளி, பூமி, செவ்வாய், அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த் ஆகிய 3 கோள்களும் பெறும் வெப்பம் மற்றும் ஒளியின் அளவையே அவையும் பெறுகின்றன. இதற்கு காரணம், அந்த சூரிய தொகுதியின் மையத்தில் இருக்கும் விண்மீன் ஒரு மிக வெப்பம் குறைந்த குள்ளன் வகை விண்மீன் ஆகும். இது நமது சூரியனை விட 10 மடங்கு திணிவு குறைந்ததும் 4 மடங்கு வெப்பம் குறைந்ததும் ஆகும். அதனால் இது வெளியிடும் வெப்பம் மற்றும் ஒளியின் அளவு மிக குறைவாகும். விண்ணியலாளர்கள் இப்படியான குள்ளன் வகை விண்மீனை சுற்றி பூமி போன்ற கோள்களை கண்டறிய முடியும் என கருதுகின்றனர். ஆனால் இவ்வளவு அருகில் அதிக அளவில் பூமி போன்ற பாறைகளால் உருவான கோள்களை கொண்ட தொகுதி தற்போதுதான் முதலில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சூரிய தொகுதியில் இருக்கும் விண்மீன் சிறியதாக இருப்பினும் நாம் கண்டறிந்தவற்றில் இது ஒன்றும் அவ்வளவு சிறியதல்ல. மிக சிறிய விண்மீன் என்ற புகழ் OGLE TR-122b என்னும் விண்மீனையே சாரும். இது நமது வியாழனை விட சற்றே பெரியது. இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.